Hi friends, this is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 30 days spoken English class தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. ஓகே, நிறைய பேருக்கு ஈஸியா இருக்கு, புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தீங்க. So thank you very much for your valuable feedback. Okay, so நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுனீங்க அப்படின்னா அதாங்க சந்தோஷம். Okay, so everyone can do it, everyone can speak English. Okay, right. So இன்னைக்கு வந்து டேட் 25 25வது நாள். ஸோ 24 days நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து 25th டே. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அந்த 24 வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்குது. ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகே, அதுல கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 24 வீடியோஸும் அவைலபிளா இருக்கும். ஓகேவா, எல்லா வீடியோஸையும் பொறுமையா பார்த்துட்டு அதை பிராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டேட் 25 போறதுக்கு முன்னாடி நான் வந்து டேட் 24ல ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஓகேவா, ஸோ அதோட ஆன்சரை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேட் 25க்குள்ள போலாம். ஓகே, ரைட். ஸோ டேட் 24ல நான் வந்து என்ன சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு? The difference between may and might. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வார்த்தை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்னது இது? கமெண்ட்ல சொல்லுங்க. மே, மைட், இந்த ரெண்டுமே என்னது? என்ன வெர்ப் இது? So both are model verbs. ஓகேவா, மாடல் verbs. இத பத்தி பார்த்தோம். நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் அப்படின்னா, நான் வரலாம், நான் வந்தாலும் வரலாம். ஓகே, நான் வரலாம் அப்படின்னா ஒரு நீங்க வர்றதுக்கு ஒரு 60% வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. நான் வந்தாலும் வரலாம் அப்படின்னா டவுட் தான் இல்லையா? ஒரு 20% 20% தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ மே அப்படிங்கிறது ஒரு 50 to 60% வாய்ப்பு இருந்தா நீங்க மே யூஸ் பண்ணலாம். மைட் வந்து நீங்க வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 20% அப்படின்னா அங்க நீங்க மைட் யூஸ் பண்ணணும். The correct answer is நான் வரலாம் அப்படின்னா I may come. ஓகே, நான் வந்தாலும் வரலாம் அப்படின்னா மேக் பதிலா என்ன போடணும்? மைட் அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் யூஸ் பண்ணணும். I might come. எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க? நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் தான் பண்ணிருந்தீங்க. But you should know the difference between may and might. Okay, இந்த டேட் 25th I am going to talk about one model verb. Okay, என்ன model verb அப்படின்னு பாத்தீங்கன்னா must. must அப்படிங்கக்கூடிய ஒரு மாடல் verb பத்தி தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். I am going to teach you what is must. mustனா என்ன and where to use, எங்க வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த must அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படிங்கறத எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸோட நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, சோ மஸ்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, கட்டாயமாக, அது உங்களோட டியூட்டியா கூட இருக்கலாம். கட்டாயமா நீ வரணும், கட்டாயமா நீ அவனை போய் பார்க்கணும், கட்டாயமா நீ நல்லா படிக்கணும், கட்டாயமா நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும். ஓகே, கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக அப்படின்னா அந்த இடத்துலதான் நீங்க வந்து மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், ஷுட்டுக்கும் மஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா, ஷுட் அப்படின்னா அதுக்கு ஒரு தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. நீ வர வேண்டும், யூ ஷுட் கம், நீ வரணும், அவ்வளவுதான். இதே இது மஸ்டுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீ கண்டிப்பா வரணும், கட்டாயமா நீ வரணும் அப்படின்னா அந்த இடத்துலதான் யூ ஹாவ் டு யூஸ் மஸ்ட். ஓகேவா, இந்த மஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம இன்னொரு வார்த்தையும் வந்து பயன்படுத்துவோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா have to. ஓகே, you have to come, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப வந்து நம்ம வந்து மஸ்ட்ங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். have to அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, have to. இதே இது நம்மளோட வெர்ப் வந்து he she it இருந்தது அப்படின்னா has to. இது எல்லாமே வந்து கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, டீடைலா சொல்லி தர போறேன். ஓகே, பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். இது வந்து கேள்வி வாக்கியம் அவ்வளவா வராது. அதனால I'm going to teach you positive and negative sentences. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? பார்க்கலாமா? ஓகே, இங்க பாருங்க, must அப்படிங்கிறது அது ஒரு மாடல் வெர்ப். ஓகேவா, must அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் நான் சொன்னேன்? கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, தமிழ்ல வந்து அதுக்கு கட்டாயமாக அல்லது நிச்சயமாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். சோ இது must அப்படிங்கிறது இட் ஆல்சோ கால்ட் as மாடல் வெர்ப். ஓகே, மாடல் வெர்ப்ல இதுவும் ஒண்ணு. எப்படி கேன், குட் நம்ம அதெல்லாம் படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி மஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மாடல் வெர்ப். இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சப்ஜெக்ட் வரும், அடுத்து என்ன வரும்? மஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வரும். அதே மாதிரி என்ன வரும்? ஒரு வெர்ப் வரும், அவ்வளவுதான். ஓகேவா, எல்லா மாடல் வெர்புக்கும் இதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்,
ஒரு verb இருக்கும், நடுவுல வந்து must அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்கும். ஓகேவா? ரைட். மஸ்ட்னா கட்டாயமாக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, யூ, வி, தே, he, she, it, name. ஓகே, இப்படி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா நீங்க வந்து மஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓகே, ரைட். இப்போ ஒரு வெர்பு வந்து இந்த இடத்துல ஒரு வெர்பு போட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். வெர்பு வந்து இப்ப கம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கம்னா வர்றது. ஓகேவா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் கட்டாயமா வரணும், நான் கட்டாயமாக வர வேண்டும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கட்டாயமாக அப்படின்னா மஸ்ட், நான் அப்படின்னா ஐ, வரணும் அப்படின்னா கம். மூணை சேருங்க. ஐ மஸ்ட் கம், நான் கட்டாயமா வரணும். இதே யூனா என்னது? நீ அல்லது நீங்கள் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. நீங்க கட்டாயமா வரணும் அல்லது நீ கட்டாயமா வரணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? யூ மஸ்ட் கம். வீணா என்ன? நாங்கள், நாங்க கட்டாயமா வரணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? we must come. சிம்பிளா தானே இருக்கு. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கண்டிப்பா வரணும், அவர்கள் கட்டாயமாக வர வேண்டும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? they must come. தேனா அவர்கள். அடுத்து அவன் கண்டிப்பா வரணும், அவன் கட்டாயமா வரணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி சொல்லுவீங்க. அவன் அப்படின்னா he must come, அவன் கண்டிப்பா வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவள் கட்டாயமாக வர வேண்டும். அவங்க வந்து கட்டாயமா வரணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? she must come, அவள் கட்டாயமாக வர வேண்டும். it, ஓகே, itனா என்னது? அது கட்டாயமா வரணும் அப்படின்னா it must come. நேம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? செந்தில் எடுத்துக்கோங்க. செந்தில் கண்டிப்பா வரணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? செந்தில் மஸ்ட் கம். ஓகே, அவ்வளவுதான். அந்த கம்முக்கு அப்புறம் எதனால இருந்துட்டு போகுது. ஓகேவா? இதே இது செந்தில் கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும். அது எப்படி சொல்லுவீங்க? செந்தில் மஸ்ட் கம் டு ஸ்கூல். செந்தில் கண்டிப்பா இங்க வரணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? செந்தில் மஸ்ட் கம் ஹியர். ஹியர்னா இங்கே. ஓகே, சோ இந்த மஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து கட்டாயமாக அப்படிங்கறது தான் குறிக்குது. ஒரு விஷயத்தை கண்டிப்பா பண்ணணும் அல்லது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னா you should use the modal verb must. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, சோ இதுல வந்து I am going to teach you so many examples and I am going to give you so many exercises. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா must நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு I am going to give you so many examples and then I am going to give you so many exercises. You have to do it. Okay, right. சோ பார்க்கலாமா? எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ இதுக்கு வந்து மஸ்ட் அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் யூஸ் பண்ணி எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட ஆன்சரை வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நீ கட்டாயமா போகணும். ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பா நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லணும். சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். கட்டாயமாக அப்படின்னு வந்தா மஸ்ட் அப்படிங்கக்கூடிய மாடல் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ எல்லாரும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் வந்து ஆன்சரை வந்து காமெண்ட்ல சொல்லிட்டே வரணும். ஓகேவா? ரைட். சோ எது சப்ஜெக்ட்? நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், போகணும் அப்படிங்கிறது verb. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? you. கட்டாயமாகன்னு வந்துட்டால என்ன போடுவீங்க? must. you must. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. you must go. நீ கட்டாயமாக போக வேண்டும். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நீ கட்டாயமா அங்க போகணும், நீ கட்டாயமாக அங்கே போக வேண்டும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? you must go there. there அப்படின்னா அங்கே. இதே மாதிரி நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா you must go to school. நீ கண்டிப்பா காலேஜுக்கு போகணும் அப்படின்னா you must go to college. ஓகே, ரைட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரூல்ஸ், அப்புறம் வந்து ஆப்ளிகேஷன், அப்புறம் வந்து டியூட்டி, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா you have to use must. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவன் கட்டாயமாக படிக்கணும். ஓகே, அவன் கண்டிப்பா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவன் கட்டாயமாக படிக்க வேண்டும். ஓகே, அது அவனோட கடமை இல்லையா? சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. கட்டாயமாக அப்படின்னு வந்திருக்கு, சோ must போடணும். he must. இங்க verb எது? படிக்கிறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? study. ஓகே, வாசிச்சு பாருங்க. he must study. அவன் கட்டாயமா படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் கட்டாயமாக வீட்டு பாடம் செய்ய வேண்டும். அவங்க கண்டிப்பா வீட்டு பாடம் செய்யணும். ஹோம்வொர்க் கொடுத்திருப்பாங்கல்ல ஸ்கூல்ல, அதை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they. கட்டாயமாக அப்படின்னு வந்திருக்கு, சோ must யூஸ் பண்றோம்.
வெர்ப் எது? வீட்டு பாடம்ங்கிறது வெர்பா இல்ல செய்ய வேண்டும்ங்கிறது வெர்பா? செய்யறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? do. ஓகே, they must do வீட்டு பாடம். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? homework. வாசிச்சு பாருங்க இப்போ. they must do homework. ஓகே, அவர்கள் வீட்டு பாடம் செய்ய வேண்டும். they must do homework. அவர்கள் அவர்களுடைய வீட்டு பாடத்தை செய்ய வேண்டும் அப்படின்னா they must do their homework. ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய வேலையை செய்து முடிக்கணும். நீங்க கட்டாயமா உங்களோட வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ரைட். இங்க என்ன சப்ஜெக்ட்? நீங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். வெர்ப் எது? முடிக்கணும் அப்படிங்கிறது வெர்ப். ஓகே, ரைட். எப்படி சொல்லுவீங்க? நீங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. கட்டாயமாக அப்படின்னு இருக்கு, சோ அதனால மஸ்ட் போடணும். யூ மஸ்ட். முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ மஸ்ட் finish. ஓகே, முடிக்கணும், finish பண்ணணும். ஓகே, you must finish உங்களுடைய வேலை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? your work. ஓகே, அத போட்டுற வேண்டியதான். ஓகே, you must finish your work. இப்போ நீங்க வந்து ஒரு சந்தேகம் கேட்கலாம், கம்ப்ளீட் அப்படினாலும் முடிக்கிறதா, finish அப்படினாலும் முடிக்கிறதா, நம்ம என்ன verb யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? தினசரி நம்ம வேலையை முடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து finish அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் அப்படின்னா ஒட்டு மொத்தமா ஒரு வேலையை முடிக்கிறது. இப்போ ஐடி கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மாசம் டைம் இருக்கு, சோ மொத்தமா அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடுறது. இதே மாதிரி டீச்சர் வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்க சொல்லியிருக்காங்க, நீங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க, ஒரு புக்கு ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அங்க வந்து நீங்க கம்ப்ளீட் யூஸ் பண்ணணும். இதே இது அன்னைக்கு கொடுத்த வீட்டு பாடத்தை மட்டும் நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரே ஒரு சாப்டர் மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து finish சொல்லலாம். ஓகேவா? டிஃபரன்ஸ் தெரிஞ்சிட்டீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு. சோ நீங்க வந்து கம்ப்ளீட் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது, finish யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எல்லாருமே நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஓகேவா? நீ கட்டாயமா என் கூட விளையாடணும். ராமு கட்டாயமா அவனை மீட் பண்ணணும். அவன் கட்டாயமா ஒரு பாட்டு பாடணும். ஓகே, ரைட். ஆன்சர் எழுதலாமா? எல்லாரும் அந்த ஆன்சர் போட்டே வாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன், சப்ஜெக்ட் என்ன? நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். யூ. கட்டாயமாக அப்படின்னு வந்திருக்கு, அப்ப என்ன போடுவீங்க? மஸ்ட். யூ மஸ்ட் போட்டாச்சு. இதுல எது verb? விளையாடணும் அப்படிங்கறத verb. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play. ஓகே, you must play அப்படின்னா நீ கண்டிப்பா விளையாடணும். என்னுடன் அப்படின்னு இருக்கு, உடன் அப்படின்னா என்னது? with. என்னுடன் அப்படின்னா என்னது வரும்? with me. அவ்வளவுதான். வாசிங்க இப்போ. you must play with me. நீ கண்டிப்பா என் கூட விளையாடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ராமு கட்டாயமா அவனை சந்திக்க வேண்டும் அப்படின்னா ராமு கண்டிப்பா அவனை மீட் பண்ணணும். ஓகே, ரைட். எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? ராமு அப்படின்னு வந்திருக்கு. கட்டாயமாக அப்படின்னா என்ன போடுவீங்க? மஸ்ட்னு போடணும். அடுத்து வெர்ப் எது? அவனைங்கிறது வெர்பா, சந்திக்கிறது வெர்பா? சந்திக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மீட். ஓகே, ராமு மஸ்ட் மீட். ராமு கட்டாயமா சந்திக்கணும். யார? அவனை அப்படின்னு இருக்கு. அவனை, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? him. அவ்வளவுதான். வாசிங்க இப்போ. ராமு மஸ்ட் மீட் him. ராமு கண்டிப்பா அவனை சந்திக்கணும். சோ நம்ம வந்து இப்ப நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கோம், அதனால வந்து சொல்லிக்கிட்டே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அவன் கட்டாயமா ஒரு பாட்டு பாடணும். ஓகே அப்படின்னு சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he போட்டாச்சு. கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்கு must. ஓகே, he must. எது verb? பாடுறது, பாட வேண்டும், பாடுறதுதான் verb. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? sing. ஓகே, he must sing. அவன் கட்டாயமாக பாட வேண்டும். என்னது? ஒரு பாடல். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? a song. ஓகே, a song. வாசிச்சு பாருங்க இப்போ. he must sing a song. he must sing a song. ஓகே, வாசிக்கலாமா இப்போ? எல்லாம் என் பின்னாடி வாசிச்சுட்டே பிராக்டிஸ் பண்ணுங்க. you must play with me. நீ கட்டாயமா என் கூட விளையாடணும். ராமு must meet him. ராமு கண்டிப்பா அவரை சந்திக்கணும். he must sing a song. அவன் கண்டிப்பா ஒரு பாட்டு பாடணும். ஓகே, சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா தானே இருக்கு. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். சோ எல்லாமே வந்து பிராக்டிஸ் பண்றதுலாம் இருக்கு. ஓகே, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். சோ நான் வந்து ஒரு குட்டி சிச்சுவேஷன் சொல்றேன். சோ அதுல இருந்து நீங்க வந்து நான் உங்களுக்கு அதுல இருந்து நான் கேள்வி கேட்கிறேன். ஓகேவா? நீங்க வந்து கார்ல ஏறி உட்காந்துட்டீங்க. சோ இப்ப வர கார்ல எல்லாத்துலயுமே வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்க 2 பேருமே என்ன பண்ணணும்?
டிரைவருக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கவங்க ரெண்டு பேருமே வந்து சீட் பெல்ட் போடணும். ஓகேவா? இப்போ நீங்க ஒன்னு சொல்ல போறீங்க, நான் தமிழ்ல சொல்லுவேன், நீங்க வந்து அதை இங்கிலீஷ்ல கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகேவா? நீ கட்டாயமா சீட் பெல்ட் அணிய வேண்டும். நீ கண்டிப்பா சீட் பெல்ட் அணிய வேண்டும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஓகே, I'm going to give you time. Okay, you have to answer. நான் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன், நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, நீ கட்டாயமா சீட் பெல்ட் அணிய வேண்டும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. வெரி குட். நீங்க நினைக்கிறதா the correct answer is you must wear a seat belt. You must wear a seat belt. நீ கண்டிப்பா சீட் பெல்ட் அணியணும். ஓகே, answer is you must wear seat belt. ஓகே, நீ கட்டாயமாக சீட் பெல்ட் அணிய வேண்டும். ஓகே, சோ இந்த மாதிரி தாங்க நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய சென்டென்சஸ் நீங்களா ஓனா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீ கட்டாயமா எங்க வீட்டுல சாப்பிடணும், நீ கட்டாயமா எங்க வீட்டுக்கு வரணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் இருக்கு. ஓகேவா? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதே இது நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி வந்து ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது எப்படி வாசிக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இது எப்படி வாசிக்கலாம்? மஸ்ட் போட்டிருக்கு, அடுத்து ஒரு நாட், அதை வந்து சுருக்கி நான் இப்படி போட்டிருக்கேன். எப்படி வாசிப்பீங்க? மஸ்டன்ட் அப்படின்னு நம்ம வாசிக்க கூடாது. ஓகேவா? இந்த டி வந்து சைலண்டா உச்சரிக்கணும். எப்படி வாசிக்கணும் அப்படின்னா மஸ்டன்ட், மஸ்டன்ட். ஓகே, மஸ்டன்ட் கிடையாது, மஸ்டன்ட். ஓகே, சோ மஸ்டன்ட் அப்படிங்கிறது எதோட சுருக்கமான வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா must not. ஓகேவா? இங்க பாருங்களேன், நீ கட்டாயமா இங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ கட்டாயமா வரக்கூடாது. நெகட்டிவ்ல சொல்றது. ஓகேவா? நீ கட்டாயமா அவரை சந்திக்கணும். இங்க எப்படி சொல்லுவோம்? நீ கட்டாயமா அவரை மீட் பண்ண கூடாது. because you are not allowed to do it. ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது, கட்டாயமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? must not யூஸ் பண்ணலாம், அல்லது mustn't அப்படின்னு நீங்க சொல்லலாம். must கூட ஒரு not சேர்த்தா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். அவ்வளவுதான். இதோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க அப்படின்னா mustn't or must not பிளஸ் ஒரு verb இருக்கும். அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க, நீ கட்டாயமாக அங்கே போகக்கூடாது. ஓகே, சோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம எப்படி பார்த்தோம்? கட்டாயமா நீ அங்க போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இங்க வந்து நீ கட்டாயமா அங்க போக கூடாது அப்படின்னு இருக்கு. ஓகே, கண்டிப்பா போக கூடாது. அப்ப இது என்னது? மஸ்ட் நாட் யூஸ் பண்ணணும். ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? you are not allowed to go there அப்படின்னு அர்த்தம். நீங்க அங்க போறதுக்கு உங்களுக்கு அலௌட் கிடையாது. you are not permitted. ஓகே, ரைட். சோ இங்க எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் முதல்ல வரணும். எது சப்ஜெக்ட்? நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகேவா? you போட்டாச்சு, போக கூடாதுன்னு இருக்கு. அப்ப என்ன வரும் இங்க? mustn't அல்லது must not, ரெண்டுல எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? you must not. எது verb? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. அங்கே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? there. எல்லாருமே இப்பவே ஆன்சர் போட்டு வரீங்க கமெண்ட்ல, சூப்பர். ஓகே, you must not go there. நீ கட்டாயமா அங்க போக கூடாது. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த must not அப்படிங்கறத நம்ம எந்த சப்ஜெக்ட் கூடனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? I, you, we, they, he, she, it, names எது கூடனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, you must not go there. இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்? must not ஓட சுருக்கமான வடிவம், கன்ட்ராக்ஷன் என்னது? mustn't. ஓகே, you mustn't go there. எப்படி நம்ம சொல்லக்கூடாது? mustn't அப்படின்னு நம்ம வாசிக்க கூடாது. the correct pronunciation is mustn't. எல்லாரும் சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதுல இருந்து நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு நான் கேக்குறேன். அவன் கட்டாயமா அங்க போக கூடாது, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சப்ஜெக்ட மட்டும் மாத்தணும். அவன் கண்டிப்பா அங்க போக கூடாது, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சப்ஜெக்ட மட்டும் மாத்த வேண்டியதான். யூக்கு பதிலா என்ன வரும்? he வரும். அவ்வளவுதான். he must not go there. ஓகே, இதே இது ராமு கண்டிப்பா அங்க போக கூடாது, அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? சப்ஜெக்ட் மட்டும் மாறும், ராமுன்னு மாறுது. அவ்வளவுதான். ராமு must not go there. ஓகே, சோ
ஈஸியான ஸ்ட்ரக்சர் இல்லையா, ஒரு நாட் மட்டும்தான் சேர்க்கிறீங்க, அவ்வளவுதான். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மஸ்ட் நாட், அதை சுருக்கி மஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த சப்ஜெக்ட் கூடனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். ஓகே, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ். எல்லாரும் யோசிச்சு உங்களோட ஆன்சரை வந்து போடுங்க. ஓகே, இங்க பாருங்க, நீங்கள் இங்கே புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு இடத்துல போட்டோ எடுத்துட்டு இருப்போம், பட் அங்க வந்து போட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இங்க சில கோவில்கள் எடுக்க விட மாட்டாங்க, சில இடங்கள்ல போனா போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நீங்க இங்க போட்டோஸ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அவர்கள் என்னுடன் வரக்கூடாது, அவங்க என் கூட வரக்கூடாது. அவன் எனக்கு கால் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக. ஓகே, கட்டாயமாக. ஓகே, இது எல்லாமே கட்டாயமா பண்ணக்கூடாது. அந்த கட்டாயமாக அப்படிங்கிற வார்த்தையை நான் ஒவ்வொன்றுத்தையும் எழுதல, பட் நீங்க வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கட்டாயமா இங்க போட்டோஸ் எடுக்கக்கூடாது, அவங்க கட்டாயமா என் கூட வரக்கூடாது, அவன் கட்டாயமா எனக்கு கால் பண்ண கூடாது. ஓகே, சோ ஒவ்வொன்றிலும் நான் கட்டாயமாக எழுதணும், அது பேர நான் மொத்தமா உங்களுக்கு எழுதிட்டேன். ஓகே, கண்டிப்பா பண்ணக்கூடாது இது எல்லாமே. ரைட்? ஓகே, ஆன்சர் எல்லாத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எது சப்ஜெக்ட்? இங்க நீங்கள் என்னோட இங்கே புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது. ஓகே, அது எப்படி சொல்லலாம்? நீங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. எடுக்கக்கூடாது, கூடாதுன்னு வந்துட்டு அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்? கட்டாயமா எடுக்கக்கூடாது. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? யூ மஸ்ட் நாட். ஓகே, யூ மஸ்ட் நாட். மஸ்ட் கூட ஒரு நாட் சேர்ப்போம், அவ்வளவுதான். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா. எடுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? போட்டோ எடுக்கிறதுக்கு டேக். ஓகே, யூ மஸ்ட் நாட் டேக். புகைப்படங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல போட்டோஸ் எதுனாலும் வச்சுக்கோங்க. நான் பிக்சர்ஸ் அப்படின்னு போடுறேன். யூ மஸ்ட் நாட் டேக் பிக்சர்ஸ் அல்லது போட்டோஸ் எதுனாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? யூ மஸ்ட் நாட் டேக் போட்டோஸ் அல்லது யூ மஸ்ட் நாட் டேக் பிக்சர்ஸ். இங்கே அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹியர். அவ்வளவுதான். வாசிங்க இப்போ. You must not take pictures here or you must not take photos here. Must not சுருக்கி எப்படி சொல்லலாம்? Mustn't அப்படின்னு சொல்லலாம். You mustn't take pictures here. Okay, next one. அவர்கள் என்னுடன் வரக்கூடாது, அவங்க என் கூட கட்டாயமா வரக்கூடாது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they அப்படின்னு இருக்கு. கூடாது, கட்டாயமா வரக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? மஸ்ட் நாட் அல்லது மஸ்டன்ட் எதுனாலும் போட்டுக்கலாம். தே மஸ்டன்ட். வெர்ப் எது? வர்றது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். கூடாதுங்கிறது தான் இங்க நம்ம நாட் போட்டோம். ஓகேவா? ரைட். கம். என்னுடன் அப்படின்னா என்னது? வித் மீ. வாசிங்க இப்போ. தே mustn't come with me. தே mustn't come with me. அவங்க கண்டிப்பா என் கூட வரக்கூடாது. The last one, அவன் எனக்கு கண்டிப்பா கால் பண்ணக்கூடாது. ஓகே, அவன் எனக்கு கண்டிப்பா கால் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒருத்தர் மேல கோவத்துல இருக்கும் சொல்லுவோம் இல்லையா, அவன் கண்டிப்பா எனக்கு கால் பண்ணக்கூடாது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சப்ஜெக்ட் எது? அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he போட்டாச்சு. கூடாதுன்னு வந்திருக்கு, கண்டிப்பா கூடாது, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? mustn't. he mustn't. வெர்ப் என்னது? கால் தான். ஓகேவா? he mustn't call. எனக்குன்னு இருக்கு, எனக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலா இந்த கால் பண்றதுக்கு நம்ம வந்து மீ தான் யூஸ் பண்ணுவோம். டு மீ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சோ அதனால மீன் போட்டாலே போதும். ஓகே, he mustn't call me. ஓகே, he mustn't call me. அவன் எனக்கு கண்டிப்பா கால் பண்ணக்கூடாது. ஓகே, எனக்கு அப்படின்னா நம்ம டு மீயும் போடலாம், பட் இந்த இடத்துல டூங்கிறது தேவை கிடையாது. கால் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதனால அது வந்து நாட் நெசசரி. வாசிச்சு பாருங்க. he must not call me. அவன் வந்து கண்டிப்பா கால் பண்ணக்கூடாது. ரைட்? ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிள் இல்லையா? மஸ்ட் நாட். ஈஸியா புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, சோ இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் கொடுத்துறேன். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா தப்பா அப்படிங்கறது நீங்க சொல்லணும். இங்க பாருங்க, she must study well. மஸ்ட் பக்கத்துல நான் எஸ் போட்டிருக்கேன். பொதுவா வந்து நம்ம he she it வந்தா எஸ் போடுவோம். இங்க மஸ்ட் பக்கத்துல நான் எஸ் போட்டிருக்கேன். கரெக்டா தப்பா? இது வந்து கரெக்டா தப்பா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து என்னது? தப்பு. ஓகே, சோ எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது கரெக்ட்? she must study well. அவ கண்டிப்பா நல்லா படிக்கணும். ஓகே, எஸ் நம்ம சேர்க்க கூடாது. எந்த ஒரு மாடல் வெர்ப்னாலும் பரவாயில்ல, எஸ் நம்ம சேர்க்க கூடாது. இது வந்து பேசிக்கான ரூல், இதை மட்டும் மறந்துடாதீங்க. எந்த மாடல் வெர்ப்னாலும் பரவாயில்ல, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, மாடல் வெர்ப் கூட அது கேனா இருக்கலாம், குட்டா இருக்கலாம், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட்,
ஓகே, சோ எந்த இருந்தாலும் பரவாயில்ல, மஸ்ட் எதுனாலுமே அது கூட நம்ம எஸ் சேர்க்க கூடாது. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். ஓகே, நிறைய விஷயங்கள் நீ கத்துக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? மஸ்ட், மஸ்ட் அண்ட் மஸ்ட் நாட் ஈஸியா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா பண்ணணும், மஸ்ட் நாட் அப்படின்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே, உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் கட்டாயமா உன் கூட பேசணும், நான் கண்டிப்பா உன் கூட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எழுதி உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, எப்படி இருந்தது? ஹவு டு யூ ஃபீல்? நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா மாடல் வெர்ப்ஸும் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 9 மாடல் வெர்ப்ஸ் நினைக்கிறேன். சோ நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? எல்லாமே ஈஸியா இருந்ததா? சோ பாக்குறதுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஆக்சுவலா அது ஈஸி தான், பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அது ஈஸி ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே ஹோம்ஒர்க். இந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் எழுதி, சோ இது தவிர இன்னும் நிறைய சென்டென்சஸ் நீங்க வந்து பேசி பேசி பழகணும். ஓகேவா? சோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது இப்பவும் சொல்றேன், நான் எப்பவுமே சொல்றதுதான், ஒரு ஈஸிங்க, அவ்வளோ ஈஸி. தமிழ்ல எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கு. சோ அப்படி ஒரு கஷ்டமான ஒரு மொழியவே நம்ம வந்து ஈஸியா பேசுறோம். இங்கிலீஷ்ல ஜஸ்ட் 26 எழுத்து தான் இருக்கு. கஷ்டமான மொழியே கிடையாதுங்க. இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஈஸியா, ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஒரு லாங்குவேஜ். ஈஸியா நீங்க பேசிடுவீங்க. ரைட், ஓகே, நீங்க பண்ண வேண்டியதுதான் பிராக்டிஸ் மட்டும்தான். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஆன்சரை கமெண்ட்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.